ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று திருமாவளவன் வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்பதை முதலில் வலியுறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று திருமாவளவன் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது தான் பேசிய அந்த வீடியோவை அவர் நீக்கியுள்ளதையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன். வணக்கம் தம்பி தமிழரசன். கடந்த காலங்களாகவே தலித் ஒருவர் முதலமைச்சராக முடியவில்லை, அதற்கு அடுத்தபடியாக மது ஒழிப்பு மாநாட்டில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என்று அதிமுகவிற்கு அழைப்பு விடுகிறார். தற்பொழுது அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு என்று முதலில் வலியுறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று தான் பேசிய வீடியோவை எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இவை அனைத்தையும் எப்படி ஒரு அரசியல் பார்வையாக நாம் பார்க்கலாம்? ராம்குமார், கடந்த ஒரு வார காலமாகவே தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாகவும் விவாத பொருளாகவும் இருக்கக்கூடியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் கருத்துக்கள் மற்றும் முன்னெடுப்புகள் தான். ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போலவே சில வாரங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் தலித் ஒருவர் முதலமைச்சராவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு கருத்து கூறப்பட்ட நிலையில் அது திமுகவுக்கான ஒரு செய்தியாகவே பல அரசியல் கருத்தாளர்களாலும் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கான அழைப்பு விடுத்த அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுகவுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம், இது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை, தேர்தல் கூட்டணி என்பது வேறு, மக்கள் நலன் சார்ந்து சமூக நலன் சார்ந்து இயங்குவது என்பது வேறு என்ற அடிப்படையில் தனது கருத்தை முன்வைத்திருந்தார். கூடுதலாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இது கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாகவே பார்க்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக இது குறித்த பல்வேறு விவாதங்களும் எழுப்பப்பட்டன. அதிமுக தரப்பில் இருந்தும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இது அதிமுக மெகா கூட்டணி அமைப்பதற்கான தொடக்கம் என்ற எதிர்வினையை ஆற்றியிருந்தனர். மேலும் அந்த கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் RV உதயகுமாரும் இது மிக முக்கியமான ஒரு நகர்வு, மக்கள் இந்த அழைப்பை ஒரு வரவேற்பு முகமாகத்தான் பார்க்கின்றனர் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார். ஆனாலும் பல முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் விளக்கத்தை அளித்து வந்தே இருந்தார். அதாவது கூட்டணி அரசியல் என்பது வேறு, கூட்டணி ஆதாயத்திற்காக இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நாங்கள் நடத்தவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். ஆனாலும் அரசியலில் எதுவும் இயல்பாக நடப்பது இல்லை என்ற கருத்தை குறிப்பிட்டு பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் இது ஒரு கூட்டணிக்கான ஒரு நகர்வாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தனர். ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் இருந்து இதனை மறுத்து வந்த நிலையில் தற்போது அவர் எக்ஸ் பக்கத்தில் பழைய பதிவை வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதுவும் தற்போது பேசுபொருளாக உருவெடுத்திருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அவர் பேசிய வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். முதலில் அவர் பதிவு செய்திருக்கிறார், பின்னர் அதனை நீக்கி இருக்கிறார், மீண்டும் அதனை பதிவு செய்திருக்கிறார், அதனை எடிட் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த வீடியோ என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 1999 ஆண்டும் இதே போன்று அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று பேசியவற்றையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2016 ஆண்டை நாம் நினைவு கொண்டோமேயானால் மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு 3வது அணி அமைந்தது. பின்னர் அது 6 கட்சி கூட்டணியாகவும் உருவெடுத்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் GK வாசன், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் விஜயகாந்த் என்று இணைந்து 6 கட்சி கூட்டணியாக அந்த அணி தேர்தலை சந்தித்தது. அதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் என்று நாம் அதனை புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர் அப்போது கூட்டாட்சிக்கான அந்த கூட்டணி அரசில் ஆட்சி அதிகாரத்துக்கான ஒரு கூட்டமைப்பை அவர் கூட்டினார். அந்த கூட்டமைப்பில் இருந்துதான் 4 கட்சி கூட்டணி மக்கள் நல கூட்டணியாக உருவெடுத்தது. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, 2 இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து கூட்டணியாக உருவெடுத்தது. எனவே அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று ஒரு கூட்டமைப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட்டியதுதான் ஒரு முக்கிய நகர்வாக அமைந்தது. பிறகு அந்த கூட்டணி தேர்தலில் மக்கள் ஆதரவை பெறவில்லை என்பதை நாம் அறிந்தோம். அதற்கு பிறகு திமுக கூட்டணியில் அவர்கள் இணைந்து செயல்பட தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 24 நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றிகரமாக விழுப்புரம் மற்றும் சிதம்பரத்தில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 2021 திமுக கூட்டணியில் பயணித்து 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவ்வப்போது திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது கூட்டணி கணக்கோடு முடிச்சு போட்டு பார்ப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று காலை அவர் ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, பிறகு அதனை நீக்கி இருக்கிறார். பிறகு
மீண்டும் அதனை பதிவிட்டு எடிட் செய்து தற்போது அதனை நீக்கியிருக்கிறார். இது ஒரு மாற்றமாகவும் ஒரு தடுமாற்றமாகவுமே சில அரசியல் விமர்சகர்கள் பார்க்கின்றனர். அவருக்கான அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வலியுறுத்துவதற்கான அந்த விளைவு இசைவு இருக்கிறது. இருந்தாலும் கூட்டணிக்குள்ளான குழப்பம் என்ற ஒரு வாதம் வந்துவிடக் கூடாது என்ற பேசுபொருள் எழும்பிவிடக் கூடாது என்ற ஒரு கருத்தோடு இவ்வாறான ஒரு நகர்வு இருப்பதாகவும் பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கடந்த ஒரு வார காலமாக மது ஒழிப்பு மாநாடு தொடங்கி தற்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற வீடியோவை பதிவிட்டது வரை ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் கள விவாதத்தை அவர் தொடக்கி வைத்திருக்கிறார் என்றே நாம் கூற முடியும். ஏனென்றால் இதற்கு முன்பாகவும் சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரமும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கடந்த மாதம் பேசியிருந்த நிலையில் அதற்கு அந்த கட்சியைச் சேர்ந்த EVKS இளங்கோவனே பதில் கொடுத்திருந்தார். மேலும் திமுக தரப்பில் இருந்தும் மறைமுகமாக தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினர் என்ற செய்தியும் தகவலும் பதியப்பட்ட நிலையில் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தான் பேசிய பழைய வீடியோவை நினைவு கூர்ந்து அதனை சமூக வலைதளத்தில் பொதுவெளியில் பதிவிட்டிருக்கிறார். இது பல்வேறு விவாதங்களை எழுப்பி இருக்கிறது. இந்த முறை இந்த விவாதம் என்பது எப்படியான ஒரு நகர்வை மேற்கொண்டு வரப்போகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் 20 மாதங்களில் சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் திமுக அணி பலமாக இருக்கிறது, மறுபக்கம் அதிமுக என்பது அணியை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. ஏற்கனவே அந்த கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் விரைவில் இந்த கூட்டணிக்கு வரும். திமுக அதிமுக என்பதுதான் தமிழகத்தின் இருவரும் சக்தி. திமுகவை தவிர்த்த ஒரு மாற்று அணி என்பது அதிமுகவாகத்தான் நிச்சயம் இருக்க முடியும் என்று ஒரு நட்பு அழைப்பாகவே அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலும் பொதுவெளியிலும் கூறி வந்ததை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் மது ஒழிப்பு மாநாட்டை வரவேற்றிருக்கிறார்கள். இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதற்கான வரவேற்பையும் அதிமுக தரப்பில் இருந்து கொடுத்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இது கூட்டணிக்கான ஒரு நகர்வாக பார்க்க வேண்டுமா அல்லது பொதுவான ஒரு சமூக சிந்தனையாக எளிய மக்களுக்கான அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்ற அடிப்படையில் பார்க்க வேண்டுமா என்பதை மீண்டும் திருமாவளவன் விளக்க வேண்டும். அதற்கு பிறகாக இது கூட்டணி நகர்வாக மாறுகிறதா இல்லையா என்ற கேள்விக்கான பதில் காலப்போக்கில் நமக்கு தெரிய வரும். ராம்குமார், இருப்பினும் திருமாவளவன் அவர்களுடைய கடந்த ஒரு வார கால செயல்பாடு, தற்போது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு என்பது நிச்சயம் அரசியல் களத்தில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தம்பி தமிழரசன், இப்பொழுது இவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்கும் பொழுது இதுவரை நம்முடைய சட்டமன்றங்களில் ஒரு அமைச்சர் பதவி என்பது கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டதான ஒரு வரலாறு இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி தான் தற்பொழுது திருமாவளவன் நகர்கிறாரா அல்லது கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்காக அவர் இப்படிப்பட்ட பதிவுகளை போடுகிறாரா? கடந்த காலங்களில் நாம் பார்த்தோமேயானால் கூட்டணி அமைச்சரவை என்பது தமிழ்நாட்டில் அமைந்ததில்லை என்றே நாம் கூறலாம். தமிழக வரலாற்றில் தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி ஆட்சியாக அமைத்த 2006-11 காலகட்டத்தில் அப்போது திமுக 96 இடங்களை மட்டுமே பெற்றிருந்தது. அதிகாரத்திற்கு வருவதற்கு தனிப்பெரும்பான்மையாக 234 தொகுதிகளில் 118 இடங்களை ஒரு கட்சி வென்றிருக்க வேண்டும். ஆனால் 2006ஆம் ஆண்டு திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போது 96 இடங்களை மட்டுமே பெற்றிருந்தார். அந்த காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கட்சியோடு அணி அமைத்து 5 ஆண்டு கால முழுமையான ஆட்சியை அவர் நிறைவு செய்தார் என்றே நாம் பார்க்க வேண்டும். அந்த காலகட்டத்திலும் கூட்டணி அமைச்சரவை அமையவில்லை. அப்போதே காங்கிரஸ் கட்சியில் இருந்து சில சலசலப்புகள், சில கோரிக்கைகள் திமுக தரப்புக்கு முன்வைக்கப்பட்டது என்றே நாம் பார்த்திருக்கிறோம். துணை முதலமைச்சர் பதவி, அமைச்சரவையில் முக்கியமான பங்கு வேண்டும் என்ற அவ்வப்போது திரு EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் தங்களுடைய கோரிக்கை குரலை எழுப்பி இருந்தனர். ஆனாலும் அந்த காலகட்டத்தில் அது நடக்கவில்லை. அதற்கு பிறகு 2011 அதிமுக தேமுதிக கூட்டணி ஆட்சி அமைத்தது. ஆனாலும் அதிமுக முழுமையான அமைச்சரவை பங்கெடுப்பை மேற்கொண்டது. 2016 அதே நிலைமை. 2021 திமுக அணி வலுவான ஒரு அணியாக சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டது. ஆனாலும் திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கிறது. கூட்டணியாக இருப்பினும் களத்தை சந்தித்து வெற்றி பெற்றாலும் அமைச்சரவை திமுக பங்கெடுத்திருக்கக்கூடிய அமைச்சரவையாகவே இருக்கிறது. இந்த நிலையில் இவ்வாறான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற இந்த வீடியோ என்பது ஒரு பேசுபொருளாகவே உருவெடுத்திருக்கிறது. கடந்த காலகட்டங்களில் கூட்டணியாக களத்தை சந்தித்து கூட்டணியாக வெற்றி பெற்றாலும் அமைச்சரவை என்பது கூட்டணியாக அமையவில்லை என்றே நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இந்த ஒரு குரல் வலியுறுத்தல் என்பது எதனை நோக்கி செல்கிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. 2026 தேர்தல் களத்தில் கூட்டணி மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது அமைச்சரவை ஆட்சி அதிகாரத்தில் பங்கை
இந்த இலக்கை அது நிறைவு செய்து தருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ராம்குமார்.